இன்னைக்கு என் ஃப்ரெண்டுக்கு பிறந்த நாள், அதனால பசங்களாம் சேர்ந்து இவனுக்கு சர்ப்ரைஸாக கேக் வெட்டணும் அப்படின்னு சொன்னானுங்க. சரின்னு சொல்லிட்டு கேக் வாங்க நாங்கள் கடைக்கு வந்துட்டோம். என் ஃப்ரெண்டுக்கு பிடிச்ச கேக்கை சூஸ் பண்ணிட்டு கேக் மேலே பேர் எழுத சொல்லிட்டு பில் பே பண்ணிட்டு நாங்கள் ரிட்டன் என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஆக்சுவலாக பர்த்டே பாயை என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு வர வச்சு அங்கே வச்சு கேக் கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் பிளான் பண்ணியிருந்தோம். பர்த்டே பாயை கால் பண்ணி வர சொன்னான் என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு. அவன் கோயிலேருந்து கிளம்பி வரனா அப்படின்னு சொன்னான். கொஞ்ச நேரத்தில் அவனும் வந்துட்டான். வந்தனே கேக் வாங்கி வச்சதை பார்த்து அவன் ரொம்ப சர்ப்ரைஸ் ஆயிட்டான். காமனா எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே பிறந்தநாள் பையனுக்கு தான் எல்லாரும் சேர்ந்து சர்ப்ரைஸ் கொடுப்பாங்க. ஆனா இங்க என்ன நடந்துச்சுன்னா, பிறந்த நாள் பையனை கேக் வாங்கிட்டு வந்து என்ன கேக் வெட்டிடலாமான்னு சொல்லி எங்களுக்கே சர்ப்ரைஸ் கொடுத்துட்டான். என் வரலாறுலயே அவன் பிறந்த நாளுக்கு அவனே கேக் வாங்கிட்டு வந்து வெட்டி செலிப்ரேட் பண்ற ஒரே ஆளு நான் இன்னைக்கு தான் என் லைஃப்ல முதலா பாக்குறேன். வாங்கிட்டு வந்த 2 கேக்குமே கட் பண்ணி செலிப்ரேட் பண்ணியாச்சு. கேக் வெட்டின கையோடய எல்லாருமே சாப்பிட போலாம் அப்படின்னு சொல்லி கார்லயே எங்க எல்லாத்தையுமே கூப்பிட்டு போயிட்டான். எங்க கூட்டிட்டு போனான்னு பாத்தீங்கன்னா, லக்ஷ்மி மில்ஸ்ல இருக்கிற பாகுபலி தோசை கடைக்கு தான் எங்களை கூட்டிட்டு வந்தான். இங்க பாத்தீங்கன்னா தோசைக்குன்னே மெனு கார்டு வச்சிருப்பாங்க. ஏகப்பட்ட வெரைட்டில உங்களுக்கு தோசை கிடைக்கும். நாங்க என்ன ஆர்டர் பண்ணோம்னா கபாலி சிக்கன் பரோட்டா, கபாலி சிக்கன் தோசை, பாகுபலி தோசை தான் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம். டேஸ்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப அல்டிமேட்டா இருந்துச்சு. வீக் டேஸ்லயே பாத்தீங்கன்னா நம்ம இங்க நின்று சாப்பிட முடியாது, அவ்வளவு கூட்டமா இருக்கும். ஃபைனலா குல்ஃபியோட இந்த நாளை வைண்ட் அப் பண்ணிட்டோம். இன்னொரு வீடியோல பார்க்கலாம். பை பாய்.